Taste the Daily. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 12,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது எனவும், விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு நிதி கொடுத்த அரசு அதிமுக அரசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் கரும்பு விவசாயிகளை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார். ஆங்காக இருக்கின்ற ஏரிகள், குளம், குட்டை அனைத்தும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண்ணெல்லாம் விவசாயிகளுக்கு இலவசமாக நிலங்களுக்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகின்ற விதமாக திட்டத்தை வகுத்து விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைத்தது. ஒருபுறம் ஏரி ஆழம் பெய்கின்ற மழைநீர் அதிக அளவு தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. மற்றொரு புறம் இதில் அள்ளப்பட்ட வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு அடி உரமாக, இயற்கை உரமாக பயன்பட்டது. அதனால் விளைச்சலும் கூடுதலாக கிடைத்தது. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு அதை அப்படி கைவிட்டு விட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய அரசு ஏற்பட்ட பிறகு தமிழகத்தில் 14,000 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது. அதில் சுமார் 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரப்பட்டோம். உள்ளாட்சித்துறையின் மூலமாக 26,000 ஏரி, குட்டை, குளமெல்லாம் வந்தது. அது முழுக்க ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து தனி சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த ஏரி, குளம், குட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டது. எஞ்சி இருப்பது இன்னும் ஒரு 8,000 ஏரிகள், பொதுப்பணித்துறையில் இருக்கிற ஏரிகள் எஞ்சி தூர்வாராமல் இருக்கின்றது. அதையும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று தூர்வாரப்படும். எனவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர் சேதமடைகின்ற பொழுது அதற்கு தக்க பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக அளவில் விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்தோம். கடன் தள்ளுபடி 2016 பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன், அதாவது தொடக்க வேளாண்மைகளை வாங்கிய விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கொரோனா காலம், அதில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சாங்க. புயலால் பாதிக்கப்பட்டதாக கோரிக்கை வச்சவுடன் 12,110 கோடி விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண்மைகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 முறை, ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் பயன்படுகின்ற அளவுக்கு தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த ஆட்சி வந்த பிறகு கூட பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிறைய இடத்துல காப்பீடே செய்யலை. இயற்கை சீற்றத்தில் கடுமையாக பாதிச்சாங்க விவசாயி. இழப்பீட்டு தொகை கிடைக்கல. நான் முதலமைச்சர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 12,000 கோடி இந்தியாவிலேயே அந்த இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 12,000 கோடி நான் பெற்று தந்தேன். 12,000 கோடி விவசாயிகள். இதில் விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டாங்க. இந்திய அளவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் விவசாயிகளுக்கு நிதி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2,248 கோடி கொடுத்தோம்.